எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன நாங்கள் மர்மம் நாங்கள் வலிமை அவர்கள் விளம்பர சதகாவை எதிர்த்து நிற்போம் என்னை பிடிச்சா பிடி என் முடியை கூட முடியாது நாம் ஒன்று பருவம் நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன் எவனாயிருந்தா எனக்கு என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. அஹ்மத் ஃபாரூக் நேரத்தோடே உங்களோட கடையில் அடிக்கிறது கூட ஆள் இல்லாமல் இருந்துச்சு. உங்களோட வீடியோவை யாருமே பார்க்குறது இல்லை. நீங்கள் சொல்கிறதே வாயை திறந்தா போய்த்தான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கொண்டீங்க. சரி, எங்களோட சிஸ்டத்தில் வந்து நீங்களே அப்டேட் ஆகிட்டீங்க. இனி நீங்களாக தப்பிக்க நினச்சாலும் உங்களால் முடியாது. நீங்கள் பேசினதுக்கு பதிலடி என்கேகேஎன் டீம் மெம்பர்ஸ் அழகாக கொடுத்திக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வாங்க, அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே, உங்களுக்கு தெரியும் எங்களோட நல்லவனுக்கு கெட்டவனும் இல்லை, கெட்டவனுக்கு நல்லவனும் இல்லை, NKKN மற்றே EIEE எவனா இருந்தால் எனக்கு என்ன. இந்த 2 பேஜ்லேயும் நாங்கள் போட்டு வரது வந்து வீடியோஸ் யார் யாரெல்லாம் பப்ளிசிட்டி சதக்கா செய்கிறாங்களோ, யார் யார் ஊழல் செய்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து யார் யார் கேவலப்படுத்துகிறாங்களோ, கள்ளத்தனமான வேலைகள் செய்கிறாங்களோ அவங்கள அம்பலப்படுத்தி தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த பேஜில் எங்களுக்கு யாரோடையும் தனிப்பட்ட கோவம் இல்லை. எங்களோட வாப்பா செஞ்சாலும் தவறு தான். அப்போ நாங்கள் அது எல்லாம் இந்த பேஜில் போட்டு கொண்டு வரோம். இப்போ எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தி நாங்கள் இந்த தாருல் ஹிகம் என்ற மதரசாவை பற்றி நாங்கள் ஒரு தெளிவு போட்டிருந்தோம். அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த மதரசாவில் ஆசிஃப் அஸ்லம் போயிட்டு அந்த மதரசா பிரின்சிபலோட டீல் பேசினது அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு அம்பலமாக்கியிருந்தோம். அதுக்கு பின்னால் அந்த மதரசாவில் ஆசிஃப் அஸ்லம் வீடியோன்னு போட்டிருந்தாங்க மதரசாவுக்கு. அந்த மதரசாவுக்கு 1.5 கோடி சல்லி வந்துச்சு. அந்த சல்லியை வச்சு வாகனம் வாங்கினேன், அந்த மாதிரி கதையெல்லாம் போச்சு. அதுக்கு பின்னால் அதில் நாங்கள் தெளிவன் பெற்றோரும் மக்களும் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பதிவு போட்டோம். அதுக்கப்புறம் அந்த பதிவை நாங்கள் ரிமூவ் பண்ணின காரணம் எங்களுக்கு அந்த மதரசாவுடைய நிர்வாகமும் அந்த மதரசாவுடைய பிரின்சிபலும் கதைச்சி ஒரு தெளிவை தந்தாங்க. எங்களோட மதரசாவில் எப்படி தான் நடக்குது, மற்றது வந்து அந்த உதவி செஞ்ச 1.5 கோடி தந்தேன்னு சொன்னவருடைய குடும்பத்தில் ஈக்கக்கூடியவர்களும் கதைச்சி அவங்க எங்களுக்கு தெளிவொன்று தந்தாங்க. அது அப்படி நடக்கல என்று சொல்லி எங்களுக்கு ஒரு தெளிவு தந்தாங்க. அதுக்கு பின்னால் நாங்கள் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணினோம் எங்களோட பேஜில் இருந்து. அதுக்கு பின்னால் இப்போ அந்த வீடியோ நாங்கள் ரிமூவ் பண்ணதுக்கு பின்னால் ஒரு அஹ்மத் ஃபாரூக் AF மீடியா என்ற அந்த அஹ்மத் ஃபாரூக் சின்ன பிள்ளை மாதிரி வந்து மறுக்காலும் இந்த மையத்து மௌத்தா போனத்தருடைய மையத்தை அடக்கி அதை மறுக்காலும் தோண்டி எடுத்து கின்ற மாதிரி ஒரு வேலையை தான் இந்த அஹ்மத் ஃபாரூக் என்றவர் செய்கிறாரு. அவரே கூலிக்கு மாரடிக்கிறவர். ஒவ்வொருத்தங்கிட்டால 5000 10,000 எடுத்து வீடியோ போட்டு மனிதர். நாங்கள் சல்லிக்காக வேண்டி இந்த பேச்சு செய்யலை. நாங்கள் மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். யார் யாரெல்லாம் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அம்பலமாக்குவது மட்டுமே எங்களோட நோக்கம். அப்போ இப்படியா கொண்டு வேலை செஞ்சு கூட இந்த அஹ்மத் ஃபாரூக் என்றவர் மறுக்கான ஒரு வீடியோ போட்டு சபையை குழப்பி கொண்டு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த அஹ்மத் ஃபாரூக் ஏற்கனவே இந்த வன்னாஸ் லண்டனை சேர்ந்த வன்னாஸ் நஸ்ரி நிசாம்டீன் என்ற ஒரு சகோதரனுடைய பழைய பகை இருக்கிற ஹம்தானியா என்ற ஒரு மதரசாவோட பிரச்சனைக்கு அவரும் அஹ்மத் ஃபாரூக்கும் அந்த வன்னாஸ் நஸ்ரி நிசாம்டீன் அவர்களுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு கொண்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னால் மக்கள் விலகி கொண்டாங்க. நஸ்ரி நிசாம்டீன் என்றவருடைய பக்கத்தில் நியாயம் இருக்குது, அந்த மதரசாவோட பக்கத்தில் நியாயம் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் அந்த நஸ்ரி நிசாம்டீன் என்ற பக்கத்தை எடுத்துக்கொண்டாங்க. ஏன்னு சொன்னால் நியாயம் எந்த பக்கத்தில் இருக்குதோ அந்த பக்கத்துக்கு தான் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு பின்னால் இவருக்கு அந்த பழைய பிரச்சனைகளை வச்சு கொண்டு அந்த நஸ்ரி நிசாம்டீன் என்றவருக்கு தாக்குதல் நடக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு எதிராக ஏதாவது பேசணும் என்றதுக்காக வேண்டி அவர் இதை இப்போ வீடியோவாக போட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே மக்கள் அவர்கிட்ட மூஞ்ச காரி துப்பி அனுப்பிட்டாங்க. இந்த அஹ்மத் ஃபாரூக் என்றவர் AF மீடியா அந்த நஸ்ரினாவோட நலவுகள் உங்களுக்கு தெரியுமா? AF மீடியா அஹ்மத் ஃபாரூக் அவர் எத்தனை மதரசாக்களுக்கு அவர்கிட்ட உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார். அவருடைய கையால் அவருடைய ஹலாலான ஹக்கில் அவர் எவ்வளோ உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவர் தான் இந்த பிரச்சனைக்கும் தாருல் ஹிகம் மதரசாவுடைய பிரச்சனைக்கும் அவர் தான் முன் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா தந்து இதை வீடியோ ரிமூவ் பண்ணுங்க, இந்த மதரசாவில் அனாதை பிள்ளைகள் இருக்குது, அந்த அனாதை பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்கள் இதை தீர விசாரிக்கணும் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் ரிமூவ் பண்ணினது. அவர்களுடைய அட்வைஸையும் எடுத்துக்கொண்டு எங்களோட டீமுடைய அட்வைஸையும் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த வீடியோ ரிமூவ் பண்ணது. அப்படியா கொஞ்சம் ஒருத்தருக்கு இந்த அஹ்மத் ஃபாரூக் நஸ்ரி நிசாம்டீன் என்ற சகோதரருக்கு எந்த வகையில சேர்த்து பூச பார்க்கறது தவறான விஷயம். அடுத்து இந்த அஹ்மத் ஃபாரூக் என்றவன் 5க்கும் 10க்கும் எல்லாத்துக்கும் வீடியோ போடுறவன், அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி யூடியூப்ல வீடியோ போட்டு கேவலத்தனமாக ஃபேஸ்புக்கில் லிங்கை போட்டான்.
அவனுக்கு ஏன் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கில் ரெண்டுலேயும் வீடியோ போடணும். அவனோட நோக்கம் அவனுக்கு இந்த வீடியோஸ் மூலமாக வருமானம் வரணும் என்றதே அவனோட நோக்கம். நாங்கள் இந்த பேஜை செஞ்சு கொண்டு போவது நோக்கம் எங்களுக்கு இந்த மக்களுக்கு யார் யாரெல்லாம் ஊழல் அட்டூழியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தவறுகளை மக்களுக்கு காட்டுவது. இந்த நோக்கம் ஒழிய வேறு எந்த ஒரு நோக்கமும் எங்களுக்கு இல்லை. எனவே மக்களே, இதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு தரணும் என்று சுட்டித்தான் இந்த பதிவு நாங்கள் போடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மை மக்களே, என்ன கதை? எல்லாம் சோமாயிக்கிறீங்களா? நான் 23வது நோம்பு திறந்துட்டோம். நாங்கள் இப்போ ஒருத்தரை பற்றி பேசதான் வந்துக்கிறோம். ஒருத்தர் எங்களுக்கு வீடியோ போட்டுக்கிறாரு. யாரும் இல்லை, அஹமத் ஃபாரூக். அஹமத் ஃபாரூக் என் வாப்பாட வயசுப்பா கூட நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னு சொன்னால் சல்லிக்கு பீத்தின்றவர் விளைச்சா. நீங்கள் சோசியல் ஒர்க்கர்ஸ் இல்லை, அவனோட என்ன சொந்த தொழில்னு சொல்லுவாங்களே கொஞ்சம். நீங்கள் யார் சொல்லி தந்தாலும் அவருக்கு எதிராக வீடியோ போடுவீங்க. அப்படியே கொண்டு வர ஆள் தான் நீங்கள். அது தெரியுமா? நீங்கள் கேட்டுக்கிறீங்க மூஞ்சி காட்டாத NKKN சொல்லாமல் சொல்கிறீங்க எங்கள் டீமோட பேரை. என்ன சொன்னால் இதுக்கு முந்தி தெரியும், எங்களோட டீமை பற்றி அவனுக்கு தெரியும். கவனமாக இருங்க நீங்கள், சரியா? நாங்கள் நல்லது செய்கிறேன்டாலும் கெட்டதை உலகத்துக்கு வெளிக்காட்டுறேன்டாலும் மூஞ்ச காட்டி நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அல்லாஹ்காண்டி செய்கிறோம். அதை நினைவு வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு சொல்கிறீங்க பெருசு ஆலையா பூடே 58ன்றீங்க. அல்லாஹ் கல்லணலை கல்லண்ட மூலமாக தான் வெளிக்காட்டுவான். விளைச்சா எந்த வலையில் அல்லாஹ் தான் நோம்பு மாசத்துல வெளிக்காட்டுறான். செஞ்ச கர்மத்தை, செஞ்ச கூத்தாடித்தனத்தை, களவை எல்லாம் காட்டுறான்னு பார்த்தீங்களா? அது விளங்காது. அவங்களுக்கே விளங்காம தான் காட்டுவான். பொறுக்காம தான் எல்லாம் வெளிக்காட்டுவான். மௌத்தாப்ப முந்தி கட்டாயம் வெளிக்காட்டுவான். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க மூஞ்சி காட்டாம பேச வாரேன்னு சொல்றீங்க. நீங்க வியூவர்ஸுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் உங்களோட வியூவர்ஸ் குறைஞ்சி உங்களோட ஃபேஸ்புக்கில் இப்போ யூடியூப்ல போட்டு ஃபேஸ்புக்கில் லிங்கை ஷேர் பண்ணுறீங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிஸ்டர் ஃபாரூக் நானான்றேனே, ஃபாரூக் அங்கிள்னு தான் சொல்லணும், சரியா? அதனால் நீங்கள் உங்களோட வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போங்க. எங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ண வரவானாம். ஆசிஃப் அஸ்லம் நல்லவன்றீங்க, கல்லன்றீங்க, என்னவா இது? சல்லி 10,000 போட்டானோ அவளுக்கு அக்கௌண்ட்டுக்கு இப்படி பேசுங்கன்னு சொல்லி போட்டாலும் போட்டிடும். அப்படியே தான் நீ அப்படியே ஆளே, நீங்கள் சல்லிக்கு பீத்தின்ற ஆளே. உனே மாதிரி கொஞ்சம் பேர் ஈக்கிறானோ, நிறைய பேர் ஈக்கிறான் அந்த சோசியல் அந்த ஃபாலோவர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கு. நாங்கள் யூடியூப்ல சம்பாதிச்சு அந்த ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லை. அதனால எங்களோட டீமை பற்றி பேசும்போது நீங்கள் தெரிஞ்சு பேசிக்கணும். நீங்கள் எங்கள்கிட்ட பேசி பேசினீங்க, இதுக்கு போகிற நீங்கள் பேசினேன்னு சொன்னால் அவங்களே நான் வச்சு செய்வோம். உங்களோட ஊத்தியெல்லாம் கிண்டி போடுவோம் நாங்கள். அதனால நீங்கள் கவனமாக இருங்க. உங்களோட வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போங்க. எவன் தப்பு செஞ்சாலும் நாங்கள் வெளி உலகத்துக்கு காட்டுவோம், நாங்கள் மக்களுக்கு காட்டுவோம், எங்களோட மக்களுக்கு காட்டுவோம். இதுதான் உங்களுக்கு பணிவான வேண்டுகோள். வலைக்கும் சலாம். மக்கள் எங்களோட டீம் மெம்பர்ஸ் 2 பேர் பேசினதை கேட்டீங்க. அஹமத் ஃபாரூக், நீங்கள் மைந்தட கைக்கூலி. தரணைக்கு எல்லா முஸ்லீம்களையும் காட்டி கொடுத்தவன் நீங்கள். மற்றது இந்த மண்டபஜிலி செய்கிற வேலையே நீங்கள் செஞ்சீங்க. மற்றவங்களோட ஆப்ரேஷன் அதுவரை இருந்தேன்னு அவங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டு நீங்கள் 20% கமிஷன் அடிச்சிங்க. சரியா நாங்கள் சொல்கிறது? அதாவது 1000 ரூபா கிடைச்சா அவங்களுக்கு 800 ரூபா, அவங்களுக்கு 200 ரூபா. 10,000 ரூபா கிடைச்சா அவங்களுக்கு 2000 ரூபா, அவங்களுக்கு 8000. அந்த மாமா வேலை, சாரி அந்த புரோக்கர் வேலை தான் இதுக்கு முந்தி பார்த்து கொண்டு இருந்தீங்க. அஹமத் ஃபாரூக், உங்களுக்கு மூளை இல்லையாவா? யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு ஃபேஸ்புக்கில் லிங்கை போட்டு வச்சுக்கிறீங்க. ஃபேஸ்புக்லேயே தொலைஞ்சு போட வேண்டியதானே? பைத்தியக்கார பக்கடா மூதேவி, எங்கே இதுடா வாரீங்க? எவ்வளோ காலம் எங்கேடா தொலைஞ்சு போனீங்க? மக்களால் ஆல்ரெடி நீங்கள் ஒதுக்கப்பட்ட ஆள். நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டாலும் ஒரு 1000 பேர் பார்க்குறதும் ஷுவர் இல்லை. ஏண்டா நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய்த்தான். இப்போ மரத்தரக ஃபீல்க்கு இறங்கிட்டீங்க. ஏழைகளை காட்டி பிச்சை எடுக்கிற மாமா நீ. ஆல்ரெடி மக்களால் ஒதுக்கப்பட்டவன் நீ. இப்போ பழையபடி உங்களோட வேலையை தொடங்கிட்டீங்க. விடமாட்டேன் நாங்கள். உங்களோட பருப்பெல்லாம் NKKN டீம் கிட்ட வேகாது. பைத்தியக்காரன் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு ஃபேஸ்புக்கில் லிங்கை போடுறான். 300 பேரும் பார்த்து இல்லை. ஏன்னா மக்களால் நீங்கள் ஆல்ரெடி ஒதுக்கப்பட்ட ஆள். திறனைக்கு முஸ்லீம்களை காட்டி கொடுத்தவன் நீ. இன்னும் உங்களோட லிஸ்ட் வந்து கொண்டு தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போக அப்டேட் பண்ணுவோம் உங்களோட டீட்டெயில்ஸு NKKN ஃபாலோவர்ஸ்க்கு. எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.